அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 985 ரூபாய் 22% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 12% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 995 ரூபாய் 26%, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 50% உள்ளது. ஆனால் இதை விடையும் அதிகமாக ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் கொடுக்குறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பின கையோட வெளியாகாமல் பற்றுச்சீட்டை மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உள்ள அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குதா, பேர், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதா, அதே மாதிரி குறிப்பாக அவங்க சொன்ன அதே ரேட் தான் சேர்த்துருக்காங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 250 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல்ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் இலங்கைக்கு 1000 ரூபாய் மற்றும் 1002 ரூபாய் வழங்குறாங்க. 50 தினாருக்கு உட்பட்ட பண பரிவர்த்தனைகளுக்கு நீங்கள் 50 தினாருக்கு உள்ள பணம் அனுப்புகிறதா இருந்தால் 1000 ரூபாய் மேக்சிமம் கிடைக்குது. அதே மாதிரி 998 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. அதே மாதிரி 1000 ரூபாய் கிடைக்கிறது அந்த 50 தினாருக்கு உள்ளதான். ஒருவேளை 100 தினார் 150 தினார் அனுப்பும்போது 988 ரூபாய் 990 ரூபாய் வரைக்கும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் வழங்குறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் 275 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. ஏஆர்ஒய், அம்மான், யூஜே, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில். இது அதிகமாக பார்த்தீங்கன்னா சிட்டி சைட்டுகளில் உள்ள எக்ஸ்சேஞ்சுகளில் தான் மேக்சிமம் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 49 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 223 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 290 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 398 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் மறுபடியும் படிப்படியாக கம்மியாகிட்டு வருது. நேற்றைய தினம் முந்தைய தினம் இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு கம்மியாகிட்டு வருது. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியாகினால் நல்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நேற்றைய தினம் மாலை ரொம்ப லேட்டாகிடுச்சு ஒரு நியூஸ் போகிறதுக்கு. ஆனாலும் அந்த செய்தி மிகவும் முக்கியமான செய்தி. ஒரு சில நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி குவைத்துக்கு வரும்போது, குறிப்பாக அந்த அரபு நாடுகளுக்கு வரும்போது தாயத்து, மாந்திரீக தகடு, இது சம்பந்தமான பொருட்கள் நீங்கள் கொண்டு வரது மிச்சமும் கவனம். இது சம்பந்தமான ஒரு வீடியோ நேற்றைய தினம் மாலை போட்டுக்கிறேன். தயவுசெய்து பார்க்காதவங்க நிச்சயமாக அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். குவைத்தில் ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஆரம்பமாகியுள்ளது. அதே மாதிரி தயவு செய்து உங்களுடைய பணத்தையும் பாதுகாத்துக்கோங்க, நீங்களும் கவனமாக இருங்க. ஒரு முக்கியமான தகவல் ஒன்று, வாகனங்கள் விற்பனை செய்வதோ வாங்குவதோ இனிமேல் பணம் செலுத்த முடியாது. இதோ மறுபடியும் கெப்த் பகுதிகளில் இன்னும் ஒரு போதைப்பொருள் வியாபாரி சிக்கினார். மன்னருடைய அதிவிசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. மிக முக்கியமான தகவல். ஆஃபியா பிரச்சனைக்கு நானும் ஏதாவது கருத்து சொல்லாமட்டா சரி வருமா அப்படின்னு நம்ம தலைவரும் ஒரு பதில் போட்டிருக்கிறாரு. செம்மையாக இருந்துச்சு. பார்க்கலாம் எல்லா தகவல்களையும். ஓட்டுநர்களே 25 தினார், நேற்று தினம் மாலை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 25 தினார் அபராதம். இது எப்படி சாத்தியம்? ஓட்டுநர்கள் பலருமே நேற்றைய தினம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் எப்படி, எதுடா அப்படின்னு கேட்குறீங்களா? இதுதான்.
குவைத்தில் இது இல்லாமல் இயங்குறதுன்றது ரொம்ப அசாத்தியமான விடயம். ஏன்னா சிக்னல் லைட்டில் போனால், டிராஃபிக் லைட்டில் க்ரீன் விழுந்த பிறகும் சிலர் வண்டியை மூவ் பண்ண மாட்டாங்க, ஃபோன்லேயே தொங்கிட்டு இருப்பாங்க. ஹார்ன் அடித்தா தான் கொஞ்சம் வண்டியை மூவ் பண்ணுவாங்க. அப்போ ஹார்ன் அடிக்க முடியாதுன்னா இறங்கி போய் கண்ணாடியை தட்டி சிக்னல் விழுந்துருச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டியில் ஏற முடியுமா? என்னப்பா இது சட்டம்? சில நேரங்களில் இந்த மாதிரி சட்டங்களை பார்க்கும்போது தலை வலிக்குது. முக்கியமான இடங்களில் அடிக்காதீங்க, ஹாஸ்பிட்டல், கோர்ட்ஸுக்கு முன்னால் இந்த மாதிரி சொன்னால் ஓகே. இது பொதுவாக ஹார்னே அடிக்கக்கூடாது, பல பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது சாத்தியமே இல்லை. ஆனால் இதால் ஓட்டுநர்களாகிய நாம தான் அதிகமாக பாதிக்கப்பட போகிறோம். எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமாக ஹார்னை அழுத்தி பிடிக்கிறத குடியிருப்பு பகுதிகளில் தவிர்த்துக்கோங்க குறிப்பாக. அடுத்ததா 50 தினார் அபராதமும் 4 வருட சிறையும். ஒருத்தருக்கு விதிமீறல் பண்ணினதுக்காக லஞ்சம் கேட்ட அதிகாரிக்கு இந்த தண்டனை. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு லஞ்சம் கேட்டதுக்காக 20 தினார் லஞ்சமாக கேட்டதுக்காக தான் இந்த தண்டனை. லஞ்சம் வாங்கினாலும் குற்றம், அதே மாதிரி கொடுத்தீங்கன்னாலும் குற்றம் தான். ரொம்ப கவனம். அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சர் கலீஃபா அல் ஆஜில் அனைத்து கார் வாங்குதல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளிலும் இனிமேல் எக்காரணம் கொன்றும் பணப்பரிவர்த்தனை செய்யக்கூடாது. இது அனைத்தும் மின்னணு மூலமோ அல்லது வங்கி சேனல்கள் மூலமோ தான் நிறைவேற வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். இதுக்கு முன்னாடி ஒரு 500 தினாருக்குள்ளனாலும் பிரச்சனை இல்லை, காசு கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ எந்த ஒரு வண்டியுமே மின்னணு முறையில் தான் விற்க முடியும், வாங்க முடியும். நேற்றைய தினம் மாலை கிடைத்த ஒரு செய்தி, லெபனானில் மறுபடியும் திடீர் வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது. ஏற்கனவே இந்த நாடுகள் உண்மைக்குமே சொல்ல போனால் லெபனான், சிரியா, அதே மாதிரி பலஸ்தீன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நாட்டு சிறுவர்களுடைய நிலைமை உண்மையிலேயே ரொம்பவும் வேதனை அளிக்கக்கூடிய விடயத்தில் இருக்குது. ஏன்னா ஒழுங்கான சாப்பாடு இல்லை, சமைச்சு வச்ச சட்டி அதை மிஞ்சி இருக்கிற அந்த சாப்பாடை வலிச்சு சாப்பிடக்கூடிய நிலையில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாடுகளை இன்னமும் குறி வச்சுக்கிட்டே இருக்கிறது இஸ்ரேல் ரொம்பவும் வேதனையாக இருக்குது. மறுபடியும் வேண்டுமென்றே தாக்குதல்கள் ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. உலக நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்குது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். குவைத்துடைய அமீர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா பல்வேறு சிறப்பு துறைகளில் புகழ்பெற்ற தேசிய திறன்களை தொடர்ந்து இருப்பதற்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முன்னணி நாடுகளின் வரிசையில் குவைத் மாநிலத்தை நிலைநிறுத்துவதற்கும் உதவிகளை அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். القائل في كتابه الحكيم وقل ربي زدني علما والصلاة والسلام على معلم البشرية سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. السادة أعضاء مجلس إدارة مؤسسة الكويت للتقدم العلمي، السيدة مدير عام مؤسسة الكويت للتقدم العلمي، الحضور الكرام، السلام عليكم ورحمة الله وبركاته. يسعدنا أن نلتقي بكم اليوم بمناسبة إطلاق مركز الكويت الوطني للأبحاث الفضاء وتكريم كوكبة من المبدعين والمشرفين عليهم، مؤكدين اعتزازنا بالباحثين والمبدعين والمتميزين من أبناء وطننا العزيز الذي نذروا أنفسهم لخدمة العلم ورفع شأن كويتنا الغالية. وفي هذا المقام نؤكد أن رعاية البحث العلمي أساس من أسس التقدم واهتمامات دولة الكويت في عصر يتسارع فيه التطور، عصر الذكاء الاصطناعي والطاقة البديلة وعلوم الفضاء. وأصبحت رعاية البحث العلمي جنبا إلى جنب مع تعزيز الهوية الوطنية وترسيخها من أسس رؤيتنا، مستذكرين بالاعتزاز رؤية الأمير الراحل
الشيخ جابر الأحمد الجابر الصباح طيب الله ثراه بإرساء ثقافة علمية وتكنولوجية وابتكار مزدهر من أجل كويت مستدامة. الحضور الكرام، ونحن نسعى لخلق بينة علمية ترتكز على أحدث وسائل البحث العلمي. இந்த இடத்துல முக்கியமான சில விடயங்களை நம்மளும் பேசி ஆகணும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுல 190% பங்களிப்பு இந்த நாட்டுடைய என்ன வளம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனாலும் இந்த நாட்டை சரியான நிலையில் கட்டி எழுப்புறதுக்கு சரியான நிபுணத்துவம் மற்றும் அறிவு சார்ந்த செயல்திறன் வேலை திட்டங்கள் வேணும். ஆனால் அதை அந்த 190% பூர்த்தி செய்கிறது யாருன்னு பார்த்தா நிச்சயமாக வெளிநாட்டவர்கள் தான். இந்த நாட்டில் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்காகவும் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடிய வெளிநாட்டவர்கள் இன்றைக்குமே பின்னிலையில் தான் நிற்கிறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த நாட்டை பொறுத்தவரையில் சில உயர்மட்ட அதிகாரம் அவங்க பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்களை வச்சு தான் வேலை வாங்குவாங்க. அவங்களுடைய அந்த வேலைகளை செய்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள். ஆனால் அதுக்குரிய பெயர் யாருக்கு கிடைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு தான். அந்த மாதிரியான சூழல்ல இப்போ வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வெளிநாட்டவர்கள், இந்த நாட்டை இன்னும் மேலோங்க வைக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள், அவங்களுக்கு சாதகமான சில விடயங்களையும் எத்தி வைப்பது இந்த விடயத்தில் முக்கிய கருத்தாக கருதப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி பாராளுமன்றம் இருந்துச்சு. பாராளுமன்றம் இருந்த டைமில் ஒரு சில விடயங்களை மன்னருக்கு மற்றும் அரசாங்கத்துக்கு எத்தி வச்சாங்க அமைச்சர்கள். ஆனால் அமைச்சரவை இல்லாமல் போனதுக்கு பிறகு அந்த வெளிநாட்டவர்கள் என்ற அந்த ஒரு பெயரே மொத்தமாகவே மங்கி போயிடுச்சு. ஏன்னா இதில் முக்கியமான காரணம் எங்களுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், எங்களுடைய உயர்மட்டங்கள், அதிகார மட்டங்கள் என்றைக்குமே பின்தங்கிய நிலையிலே தான் இருக்குது. நம்மளுடைய நாட்டவர்களை முன்னிலைப்படுத்தி நம்மளுடைய நாட்டவர்கள், இந்த வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டை எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாங்க அப்படின்றத சுட்டி காட்ட வேண்டியதில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்மளுடைய அதிகார மட்டங்களுக்கும் இருக்குது. இந்த நாட்டில் நாங்கள் இப்படி பண்ணினோம் அப்படி பண்ணினோன்னு சில விடயங்களை சுட்டி காட்டணும். ஆனால் அந்த விடயங்களில் நம்மளுடைய தூதரகமாக இருக்கலாம், நம்மளுடைய அரசாங்கம் இருக்கலாம், கணக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய தொழிலாளர்கள் காலமெல்லாம் இந்த நாட்டில் அப்படியே பின்தங்கிய நிலையிலே தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய அதிகார மட்டங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக மன்னருடைய செவிக்கு கூட கொண்டு போய் சேர்க்கலாம். மன்னர் கூட இந்த நாட்டுக்காக பாடுபடக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கும் பல சலுகைகள் மற்றும் கருணைகளை வழங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய முக்கியமான ஆட்கள் இல்லாததான் மிகப்பெரிய ஒரு வேதனை. 12 கிலோ போதைப் பொருள் மற்றும் 30,000 மாத்திரைகள் மற்றும் ஒரு சில போதைப் பொருட்களோட ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கெப்த் பகுதிகளில். இனி வரும் நாட்களில் தொடர்ந்துமே இந்த ஜாக்கூர், கெப்த் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கூடாரங்கள், ஆட்டு பண்ணைகள், குடவுன்கள், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இனி வரும் நாட்களில் தொடர் சோதனைகள் வரும். அதே மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமான புகார்களுக்கு 188-4141 அல்லது அவசர இலக்கமான 112 இந்த இலக்கம் மூலம் நீங்களும் உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். நேற்றைய தினம் சிக்கியிருக்கிறாங்க கெப்த்தில் ஒரு நபர். تمكن قطاع الأمن الجنائي متمثلا بالإدارة العامة لمكافحة المخدرات من ضبط شخص من غير محددي الجنسية بحوزته مواد مخدرة وكبسولات تركة بقصد الإتجار والتعاطي. عثر عليها في أحد المناطق الصحراوية. بعد مراقبة الموقع وتفتيشه تم العثور على حوالي عدد 4 كيلو من الماريجوانا، عدد 8 كيلو من مادة الشبو، وعدد 30,000 كبسولة لركة. وجاري إحالة المتهم والمضبوطات إلى النيابة العامة لاتخاذ الإجراء القانوني بحقه. 2-3 நாட்களாக தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் தொடர் கைது நடந்து கொண்டே இருக்குது. நல்ல விடயம்தான். அடுத்ததா ஜிலீப் ஷோக். குவைத்தில் நாட்டுக்குள்ள ஒரு நாடு, சட்டத்துக்கு அப்பால் பட்ட ஒரு பிரதேசம் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய பகுதியான ஜிலீப் ஷோக் தொடர்ந்துமே இன்னும் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு மிக மோசமான பகுதியாகவே திகழ்ந்து வருது. இதை பற்றி தொடர்ந்துமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விரைவில் ஜிலீப் ஷோக்குக்கும் விடிவு காலம் வரலாம். أنا كنت أسمع أن الجليب فوضى
جيت بنفسي أبي أشوف. ترى هذا بالكويت يا جماعة شيء لا يصدق. ريحة المجاري، كمية الوسخ تكرمون، يعني شيء يشيب الراس. من يصدق؟ هذا الكويت 2024 كذي. 17,000 தினாரா ஒரு வருஷத்துக்கு. இவங்களுக்கு அலோவன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,000 தினாராம் அந்த இன்சூரன்ஸ் ஆஃபியா கார்டுக்கு. ஆனால் அதுக்கும் மேல் அதிகமாக கம்பெனிகள் கேட்டதால தான் இப்போ இதை இடைநிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனாலும் வெளிநாட்டவர்கள்லாம் மருந்து எடுத்துக்குவாங்க, அவங்க காசு கொடுத்து எடுத்துக்குவாங்க. குவைத்திகளே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு நோயை தேடுறதை குறைச்சிக்கோங்க, எதை கண்டாலும் வாயில் போட்டு சப்புறதை குறைச்சிக்கோங்க. நல்ல காமெடியாக பேசியிருக்கிறார் இந்த வாரம். السلام عليكم. ليش العالم كانت حابة عافية وعاجبها عافية وتأمين عافية؟ ليش؟ أنا واحد من الناس من المستفيدين من عافية. أنا رجل متقاعد. شنو كنت أسوي؟ كنت أصلي العصر الله يسلمك وأروح حق المستشفى. السلام عليكم. وعليكم السلام. أحس بألم هني طالما يقول لي لحظة شو نسوي لك سونار؟ بدي أسوي لك سونار الحين. تحليل الحين. وين؟ هني. أنا عشان أسوي الحركة بالحكومة، مع أن الحكومة إمكانياتها أكبر وأعلى، بسوي سونار للقلب. أروح حق الدكتور خلاص روح المبنى هذاك ما أدري وين. أروح حق المبنى وين؟ الدور الرابع. شنو هذا؟ سونار. اي اوكي. اليوم شنو اخوي؟ بعد 3 أسابيع تسوي. الله الله. وتحليل الدم، لا تحليل الدم الله يسلمك. شفت المبنى اللي كنت فيه؟ ارجع له ثاني مره انزل تحت. ليش؟ شفتوا لكم شايب طلع يشتكي من عافيه؟ اولا الاستقبال محترم، الريسبشن مو واحد مفرع قاعد يطالع كذي هلا ملفك ما ادري والله تكلم البنغالي تعطيه ربع دينار يجيب ملفك. الفيلم هذا متى ينتهي؟ بالخاص استقبال اهلا وسهلا، حياك الله، تفضل، قهوه، شاي، عصير ليمون، فهمتوا مدري، براد، عطر حلو، جو حلو، وادويتي اخذها وشغلي خالص، تحاليلي خالصه بنفس الوقت. الصبح الشايب لازم ابوه يطلع من الدوام يروح يودي ابوه، يرجع ما ادري من وين، يروح هناك تسهيلا على الناس. ارتقوا بمستواكم. وفي مستشفيات الضمان الصحي، الوافدين جزاكم الله خير يروحون هناك، مستشفيات محترمة راقية متطورة. مستشفياتنا بالكويت تكفي الكويتيين، بس حطوا لكم سيستم يعني حوكمة أو يسمونه حوسبة، بحيث مو فلانة بنات خالتها مواعيد أمراي وأخوها ولد عمها مش عارف إيش يوم الجمعة، خلاص ابشر عندي موضوع كلمتك الدكتورة توقع لك. لا كل شيء مرتب ومكتوب، ويجيني مسج ارتقوا بخدماتكم نفس الخاص، مع ان ميزانيتكم الطق الخاص 10,000 صفر. நீங்கள் வீடியோ மட்டும் வாய்ஸை மட்டும் தயவு செய்து யாரும் கேட்காதீங்க. பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோ திருப்பி ஸ்டார்ட்லேருந்து இவருடைய வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அப்படியே செம்மையாக சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களாக இருந்தாலும் குறையா சொல்லுவாங்க, பிழையாக சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் இவரை நான் 100க்கு 100 வீதம் பாராட்டுவேன். ஏன்னா அவங்க ஆளுங்க பிழை செஞ்சாலும் பிழையாக சொல்லுவார். அதுவும் எப்படி சொல்லுவார் தெரியுமா? அந்த மாடுலேஷனோடு அதை எப்படி அழகாக எடுத்து சொல்லுவாரோ அதை அந்த மாதிரி சொல்லுவார். பட்டும் படாமலும் இல்லை, டைரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்லுவார். எதை கண்டாலும் சாப்பிட்றது, கொஞ்சம் உடம்பு அசைக்கிறது கிடையாது. எங்கே போனாலும் உடனே புரோக்கர் தேடுறது. அந்த பங்காளி எப்படி, அவனுக்கு காசு கொடு, இதை போய் செஞ்சுட்டு வா, அதை போய் செஞ்சுட்டு வா, கொஞ்சம் நடக்கிறது இல்லை. இப்படி இருந்தால் எப்படி? நோய் தான் தேடணும், அப்புறமா ஆஃபியா கார்டுக்கு அலையணும். அடுத்ததா பலோவா. குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே வடிகான்களுடைய சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே வருது. உங்களுக்கே தெரியும், இப்போ இனி வரும் நாட்களில் மழை வர ஆரம்பிச்சிடும். எப்படியுமே வடிகான்கள் சுத்திகரிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தண்ணீர் வைக்கிற பம்பையும் கொண்டு வந்து வச்சுருவாங்க. குறிப்பாக ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபாஹில் போகக்கூடிய ரோட்டில் ஒரு வண்டி 2 டயருமே வெடிச்சிருந்துச்சு, ரிம்மும் சேர்ந்து உடஞ்சிருந்துச்சு. என்ன காரணம்? இந்த மாதிரி வடிகான் மூடி ஒன்று திறந்துருந்ததால் அதில் விழுந்து. அதே மாதிரி நடைபாதையில் நடக்கக்கூடியவங்களும் ரொம்ப கவனம். இருட்டாக இருந்துச்சுன்னா தயவு செய்து ஒரு ஃபோனில் டார்ச்சு சரி அடிச்சுட்டு போங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி வடிகான்கள் திறந்து கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தொழிலாளர்கள் சுத்திகரிக்கிறவங்க ஒரு வேளை மறந்து போய் அப்படியே திறந்து வச்சுட்டு போயிடலாம், இல்லை மூடிகள் திருடப்பட்டு இருக்கலாம். அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். சரி, இப்போ வாங்க ஒரு முக்கியமான தகவல் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் அப்படின்னு நினைக்கிறேன், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ வந்து
ஒரு சகோதரர் வந்து எனக்கு அனுப்பின வீடியோ. ஒரு ஓட்டுநர் வந்து வயதான குவைத்தி ஒருத்தரை அடிச்சிட்டார் வண்டியால். அந்த மனுஷர் பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை, ஆனால் காயங்களோடு அந்த நபர் ரோட்டில் இருக்கிறாரு, ஆம்புலன்ஸ்க்காக வெயிட்டிங். டெலிவரி ஓட்டுநர் அப்படின்றது தான் கிடைத்த தகவலின் அடிப்படையில். தயவு செய்து ரொம்ப கவனம். அந்த 2023 ஆண்டு 5ஆம் மாதம் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெமியா பார்க்கிங்கில் ஒரு நம்மளுடைய நாட்டு சகோதரர் ஒருவர் தான், இலங்கையர் ஒருத்தர் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது சடனாக ஒரு குவைத்தி வந்து வண்டியில் விழுந்துட்டார். உடனே போலீஸுக்கு போய் இது போலீஸ் கேஸ் ஆகி கடைசியில் அந்த சகோதரரை கைது பண்ணினாங்க. அதுக்கப்புறமா 1 மாதம் ஜெயிலில் அடைச்சாங்க. 50,000 தினார் நஷ்ட ஈடு கேட்டிருந்தாங்க அந்த குவைத்தி குடிமகன். 50,000 தினார். இது சம்மந்தமாக அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தர் தான் என்ன காண்டாக்ட் பண்ணி பேசினார். பிரதர் இந்த மாதிரி ஆகிருக்குது, இதுக்கு ஏதாவது எம்பசி மூலமாகவே இல்லை ஏதாவது ஒரு வழி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது தான் நான் சொன்னேன், என்ன மாதிரி அவர்கிட்ட விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இதில் நான் எதுவுமே பண்ணலை, இவரை தான் வேகமாக வந்து என் வண்டிக்கு மேலே விழுந்தார், நான் வந்து பார்க்கிங்லேருந்து போனேன், ரொம்ப வேகமும் இல்லை என்னோடய வண்டி அப்படின்னு சொன்னார். சரி பார்க்கிங் தானே, கேமராக்கள் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கே ஐடியா பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த கஃபீலோடைய நம்பர் கிடச்சி. கஃபீலோட பேசும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி பேங்க்கில் எல்லாம் இருக்குது தானே, அந்த இடத்துல கேமரா இருக்குது தானே, செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் அதிகாரியோட போய் பேங்க்கில் செக் பண்ணி கேமராவை பார்க்கும்போது கேமராவுக்கு புண்ணியம் உண்டாகட்டும், கேமராவில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த நபர் வந்து அந்த டிரைவர் வந்து மெதுவாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கார். இவர் சடனாக வந்து வண்டிக்குள்ளே இடைகளில் நின்று சடனாக வந்து அந்த வண்டியில் விழுந்திருக்கிறாரு. தவறு அவர் மேலே தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உடனே அந்த ஓட்டுநரையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நஷ்ட ஈடும் இல்லை, ஒன்றுமே இல்லை, பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னு திட்டி அனுப்பியிருக்காங்க அந்த நபரையும். தயவு செய்து ரொம்ப கவனம். ஒரு சின்ன தவறு, அதுவும் நீங்கள் தவறு செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் சரியான ஆதாரம் உங்கள் பக்கம் இல்லாமல் போனால் குற்றவாளியாக்கப்படுவீங்க. ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். ஃபோனை பார்க்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ஒவ்வொரு செகண்ட் மைக்ரோ செகண்டுக்கும் நீங்கள் 3 மிரர்களையும் கட்டாயம் பாருங்கள். சில வீடுகளில் சென்ட்ரல் மிரரை பிடுங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. சரி, சைட் மிரரை சரி பார்த்துக்கோங்க, முன்னாடியும் பார்த்துக்கோங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே லொக்கேஷனை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டி யார் மேலேயும் விட்டுறாதீங்க. ஒரு சின்ன துரும்பு சின்ன கீறல் பட்டால் போதும், உடனே 1,50,000 தினார்னு அவங்க வந்து அவங்க பாட்டில் நஷ்ட ஈடை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 50,000 தினார் கட்டுறதுன்னா எங்கே போகிறது? 500 தினார் உழைக்கிறனாலே 5 மாதம் போகும். ரொம்ப கவனம் தயவு செய்து. அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகள் ஒன்று தான் இப்போ இரவு நேரங்கள் நள்ளிரவுலையும் இந்த ஐஸ்கிரீம் கரத்தைகள் புழக்கம். பல இடங்களில் இவங்க வந்து விதிமீறல்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ நான் இதுக்கு முன்னாடி வரும் ஒரு வீடியோ ஒன்று பாருங்கள். அப்ராஜ் ஷமாய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அப்ராஜ் தண்ணி பாட்டில், அது வந்து எங்கள் வீட்டில் அதுதான் ஆர்டர் பண்ணி எடுப்பாங்க. அந்த கார்ட்டூன் எடுப்பாங்க, சின்ன சின்ன பாட்டிலும், அதே போல் பெரிய பாட்டிலும் ஃபில்டருக்கு போடுவாங்க. இந்த அப்ராஜ் மாயின்னு தான் வருது வாயில். அந்த தண்ணீர் வந்து எனக்கு நல்லாவே குடித்து பழகின ஒன்று தண்ணீர் பாட்டில். ஒரு வாட்டி நான் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு டியூட்டிக்கு போன டைமில் பராத கூட பார்த்தேன், கிடைக்கல. அப்போ இந்த ரவுண்டு போட்டில் இந்த தண்ணீர் விற்கிறவங்க இருக்கும்போது அதே அப்ராஜ் பாட்டில் தண்ணீர் பாட்டில் ஒன்று அவர்கிட்ட ஒரு 150 ஃபில்ஸ் கொடுத்து வாங்கி குடிக்கும்போது அந்த ரெகுலராக நான் குடிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த தண்ணி வந்து ஏதோ ஃபில்டர் தண்ணியை குடிக்கிற மாதிரி, சாதாரண குளோரின் தண்ணி குடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் இதை அந்த சிங்கள வீடியோலையும் சொல்லும்போது இந்த ப்ரூஃபுக்காக இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள். என்னுடைய ரூமில் இந்த அப்ராஜ் பாட்டில் இருக்குது, பாபா ஒரு கார்ட்டூன் தருவார், வேணுன்னா எடுத்து வச்சுக்கோன்னு. இந்த தண்ணீர் வந்து நான் ரெகுலராக குடிச்சிருக்கிறேன். டைமை பாருங்கள், 3:22. இப்போ டைம் 4:30 மணி ஆகிடுச்சு. இது சிங்கள வீடியோ போடும்போது எடுத்தது. இந்த தண்ணி வளமையாக குடிச்சிருக்கிறேன். ஆனால் அங்கே குடிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன, நம்ம அந்த படங்களில் பார்க்குற மாதிரி குழாய் தண்ணியில் பாட்டிலை வச்சு லேபிளை ஒட்டி இவனுங்களே ரெடி பண்ணுறானுங்களோ தெரியல. மசரிங்களை நம்பவும் முடியாது. சில உணவுகள் சில விடயங்களில் கொஞ்சம் சந்தேகித்து பாருங்கள். கொஞ்சம் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அதை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள். ஏன்னா சில நேரங்களில் பல ஊழல்கள் இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இந்த குறிப்பாக அந்த தண்ணி பாட்டில்கள்லையும் ஊழல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். வெளியில் உணவு சாப்பிட்றவங்க, தண்ணீர் குடிக்கிறவங்க.
கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.